தம்பி உதய், எங்க சித்திக்கு கூட காஃபினா ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிக்கிறது தான் பிடிக்கும். ஓஹோ. இந்த தடவை இந்த ஸ்ட்ராங் காஃபியை எங்க சித்தி குடிப்பாங்க. நீங்க இந்த காஃபியை குடிங்க. சித்தி, இந்தா. என்ன அபூர்வா இது? மாப்பிளைக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த காஃபி எடுத்து அத்தைக்கிட்ட எது கொடுக்கணும்? ஆமா மாமா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் அவங்க மேல எனக்கு பாசம் அப்படியே பொங்கும். உதய், நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கல? ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி. என்ன பண்றது? அபூர்வா என் வயித்துல பிறக்க வேண்டியவ. எனக்கு கல்யாணம் ஆகல, எங்க அக்கா வயித்துல பிறந்துட்டா. சித்தி மேல எவ்வளோ பாசம். அபூர்வா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா நம்ம? என்கிட்ட கொடுங்க மாமா. நான் இப்ப வரேன் மாமா, நீங்க கிளம்புங்க. சரி, வாங்க தம்பி போலாம். பூமி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பூமி நிக்க சொன்னா நீ எதுக்கு நிக்கிற? வா. அது என்ன பூமி, பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு ரொம்ப நொந்து போன மாதிரி தெரியுது. அப்படி என்ன பிளானுமா? நீ குடிச்ச காஃபில லூஸ் மோஷன் போக டேப்லெட் கலந்துருக்காங்க சித்தி. அப்படி ஒரு சீப் பிளான போட்டு உதய தடுத்துட்டு அங்க ககனை வச்சு அகாடமிய ஓபன் பண்ண வச்சிடலான்னு நினைச்சிட்டா பாவம். அதான் இப்போ அது ஃபெயில் ஆயிடுச்சே. மறுபடியும் நாம 2 பேரும் இப்படி சந்திப்போன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நாம போட்ட அக்ரிமெண்ட்னால நீ தான் டான்ஸ் அகாடமியோட பார்ட்னருங்கிறதுனால இங்க வந்திருக்க. இந்த டான்ஸ் ஸ்கூல் மட்டும் இல்லாம போயிருந்துச்சுன்னா என்னோட பொண்ணு உன் மூஞ்சில கூட முழிச்சிருக்க மாட்டாடா. பார்க்கணும்னு பறக்கிற ஆள் நான் கிடையாது. வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டா திரும்பி அதை துரத்தி பிடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் சரத்சந்திரா. இந்த டான்ஸ் ஸ்கூல் மட்டும் இல்லாம இருந்திருந்தா உன்னை இப்படி சந்திக்கிற நிலைமை வந்திருக்காது. டேய், எல்லையை மீறி நீ பேசிட்டு இருக்க, ஜாக்கிரதை. என்னோட தனிப்பட்ட எல்லைக்குள்ள வந்து சண்டையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு கடந்த காலம். இதெல்லாம் சொல்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும்டா. என் கடந்த காலத்துல உன் பொண்ணு இருக்கான்னு, உன் பொண்ணு என்ன காதலிச்சு ஒரு அத்தியாயமே நடந்துச்சுன்னு நீ மறந்துட்டியா மிஸ்டர் சரத்சந்திரா? மாமா, ப்ரோ 1 மினிட். இவர்தான் என் அண்ணன் ககன். தெரியுமே. ககன் ப்ரோவை எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா என்ன, இவர்தான் ககன் ப்ரோன்னு இப்பதான் தெரியும். நான் ப்ரோ கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க கிளம்புங்க. உதய், அவர்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? வாங்க. இல்ல பூமி, ப்ரோ எனக்கு பயங்கரம் க்ளோஸ். நீ சொல்லு ப்ரோ. நீயே சொல்லிட்டியே. நீங்க கிளம்புங்க, நான் பேசிட்டு வரேன். பேபி, அந்த ககன் கூட அங்க ஒரு பையன் நிக்கிறான் பாரு. அவன் எங்க இருந்து வந்திருக்கான், அவன் எதுக்கு ககன் கூட தங்கியிருக்காங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும். நாம விசாரிக்கிறோன்னு தெரியாத மாதிரி விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். நான் பாத்துக்கிறேன் மம்மி. உதய்க்கு இவரை எப்படி தெரியும்? என்ன பேசிட்டு இருக்காரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, டென்ஷனா இருக்கு. நம்ம சந்திப்பு ரொம்ப ஸ்வீட்டா ஆரம்பிச்சதுன்னு நினைச்சேன். ஆனா அது ஸ்பைசியா இருக்கும்னு இப்பதான் புரியுது. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனப்போ பூமி இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்னோ, பூமி மனசுல நான் இருக்கேனா இல்லையாங்கிற சந்தேகம் உனக்கு எதுக்கு வந்துச்சுன்னோ
இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது ப்ரோ. இப்பவும் பூமி மனசுல நான் இருக்கனா நீ இருக்கியான்ற சந்தேகம் இதோ இப்ப சரத்சந்திரா அங்கிள் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஆரம்பம் ஆயிருக்கு. இங்க பாரு ப்ரோ, அப்படிலாம் நீ எந்த சந்தேகமும் வச்சுக்காத. சரத்சந்திரா என்னுடைய நிரந்தரமான எதிரி. நான் எப்பவும் அவர்கிட்ட இப்படிதான் பேசுவேன். என்ன அவர் என்ன சொன்னாரு உதய்? உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. அவரே உங்களுக்கு எப்படி தெரியுங்க? ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு நான் உன்னை பார்க்க வரும்போது என் கார் ரிப்பேர் ஆனப்போ எனக்கு லிஃப்ட் கொடுத்தது ககன் ப்ரோ தான். பொண்ணு பார்க்க வரப்போ நீ இல்லைன்னு சொன்னதும் ககன் ப்ரோ தான். உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோன்னு அன்னைக்கு என்ன ஃபோன் பண்ண வச்சதும் இந்த ககன் ப்ரோ தான். இதோ அன்னைக்கு இதை நான் ககன் ப்ரோக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். இன்னைக்கு நான் உன் மனசுல இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரொம்ப சூப்பரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ப்ரோ. சரி வாங்க உள்ள போலாம். ஓப்பனிங் டைம் ஆயிடுச்சுல, வாங்க. ம் பூமி, நீ இங்க நல்லா மாட்டிக்கிட்ட. இப்போ நீ இந்த அகாடமிய ககன் அண்ணாவை விட்டுட்டு அந்த உதய வச்சு ஓபன் பண்ணன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சிருவ. யோசிச்சு பாத்துக்கோ. ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. நாம இப்ப பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க புரோஹிதரே. ஐயா, யாரு இந்த திறப்பு விழாவை நடத்த போறாங்களோ அவங்க முன்னாடி வந்து இந்த பூசணிக்காயால திஷ்டி சுத்தணுங்க ஐயா. ஆ, ஆ, என்ன சொல்றீங்க புரோகிதரே? எங்க வீட்டோட வருங்கால மாப்பிள்ள வந்திருக்காரு. அவர் கையாலேயே பூசணிக்காய் உடைக்க வச்சா நல்லா இருக்கும்.